Praise the Lord. சரீர பாடுகள், வியாதிகள் நம்முடைய இருதயத்தை ரொம்ப பாரமாக்கும். சில வேளைகளில் நம்ம சரீரத்தில் வருகிற வியாதிகளை நாம் பிறரிடம் ஷேர் பண்ண முடியுங்க. சில வியாதிகள், பலவீனங்களை நாம் யாரிடமும் ஷேர் பண்ண முடியாது. ஆனால் இந்த வியாதியினால வருகிற பயம், வருகிற கண்ணீர்கள் நமக்கு மட்டும்தாங்க தெரியும். இந்த வியாதியை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் நீங்க உங்க படுக்கையில அந்த வியாதியை நினைத்து கண்ணீரோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நீங்களும் நானும் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கணும். எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும், உங்க சரீரத்துல எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் நீங்க ஏசப்பாவை விசுவாசியுங்க. அவருடைய தழும்புகளால நீங்க நிச்சயமாய் குணமாவீர்கள். வசனம் சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்குன்னு இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். நீங்க எப்பேற்பட்ட வியாதியில இருந்தாலும், பலவீனத்துல இருந்தாலும், உங்களுடைய பலவீனத்தை ஏசப்பாவின் கிருபையினால நீங்க பலம் பெறுவீர்கள். நீங்க சொல்லி ஜெபிக்க வேண்டிய வார்த்தை, சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரேன்னு சொல்லி ஜெபியுங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும்னு வசனம் சொல்கிறது. நீங்க இப்படி ஜெபிக்கும் பொழுது நோய்களை உன்னை விட்டு விலக்குவார். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உங்கள் காயங்களை ஆற்றுவேன்னு ஏசப்பா சொல்கிறாருங்க. உங்களுக்கு இன்றைக்கு தேவன் தருகிற வாக்கு தத்தம், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். கர்த்தர் உங்கள் வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தோடு இருக்க செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.